நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி 23வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய 3 மூர்த்தங்கள் பார்க்க போகிறோம். முக்கியமான தட்சிணாமூர்த்தி ஆலமலர் செல்வர்னு பேர், இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி தென் திசை கடவுள் பேர். தெற்கு நோக்கி இருக்குது. சிவாலயத்தில் 2 ரூபங்கள் தெற்கு நோக்கி இருக்குது. மிச்சம்லாம் கூட இருக்குது. ஏன்னா அந்த கோஷ்டங்கள் வரும்போது சில மூர்த்தங்கள் தெற்கு நோக்கி இருக்கும். தட்சிணாமூர்த்தி எப்படின்னா, இந்த சிவகோஷ்டத்தில் விநாயகருக்கு அடுத்துதான் வந்துடும் தட்சிணாமூர்த்தி. தென் திசையை நோக்கி இருக்கும். அதே மாதிரி நடராஜமூர்த்தி உள்ளே நுழையும் போது நடராஜ தெற்கு நோக்கி தான் இருக்கும். ஸோ இதையும் பார்க்கணும். நம்ம கோவிலில் போகும்போது, சிவாலயத்தில் போகும்போது தென் திசை கடவுள் சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி சொல்லியிருக்கு. தட்சிணாமூர்த்தின்ற கோலம் எப்போ ஏற்பட்டதுன்னா, தாட்சாயினியுடைய மறைவுக்கு அப்புறமா தான் வருது. பார்வதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவர் ஈஸ்வரன் ரொம்ப அப்செட் ஆகி தாட்சாயினி அவருடைய பாடியை உடம்புல போட்டுட்டு கைலை மலையெல்லாம் சுற்றி வரார். அப்போ பெருமாள் அந்த அமர்ந்து கொஞ்சம் அசந்திருக்க சமயத்தில் 51 துண்டுகளாக போட்டு பாரத பூமியை முழுக்க தூவிடுறார் அவளை. ஸோ அவள் அப்புறமா இவர் ரொம்ப டிஜெக்ட் ஆகி ரொம்ப விஸ்ராந்தியாக இருக்கணும்னு சொல்லி கல்லால மரம்னு சொல்லியிருக்கு. அந்த கல்லால மரத்தின் அடியில் உட்காந்துக்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது முக்கியமாக 2 பாயிண்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ 4 பேர் உட்காந்துருக்கா. சனகாதி முனிகள்னு சொல்லுவார். தாடி மீசையோடு வச்சு செந்நாட்டில் எல்லா சிற்பங்கள்லையும் அப்படி தான் போட்டிருக்கான். சொதையில் போடும்போது ஆக்சுவலாக தப்பு. எப்படின்னா, இவாள்லாம் சனகாதி முனிவர்கள்ன்றது, முனிவர் பேர் தான் முனிவர்னா தாடி மீசை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. 5 வயசு கூட தான் எப்பயுமே வரமாயினதுக்கா. பிறக்கும்போதே பிரம்மா கிட்ட எப்படி பிரம்மதேவருடைய மானச புத்திரர்கள் எப்பயுமே 5 வயசு குழந்தாவா. அப்போ எப்படி தாடி மிஷையெல்லாம் முடிச்சு கடவுளாட்டம் இருப்பாவா? ஸோ தட் இஸ் ராங். ஸோ சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவா 4 பேருக்கும் உபதேசம் பண்ணுறாருன்னு பேச்சு வாயில் உபதேசம் பண்ணவர். மனசு மூலமாக இன்ட்ராக்ஷன் நிறைய பேர் இடத்துல சொல்லுவாள். பரமாச்சாரி ஆகிட்டு மாதிரி உட்காந்து ஒரு ஃபாரினர் உட்காந்துட்டுருக்கா. அவள் 2 பேரும் பரிமாறிக்கிறா. மனசளவில் அவள் பேசிக்கிறாள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சுடுறாரு. இவர் 2 பேருமே பேசிக்கிறேன்னா மனசுலேயே பேசிக்கிறார். அந்த தட்சிணாமூர்த்தி உபதேசம் வாய் வழியாக உபதேசம் இல்லை, மனசு மூலமாக அவள் மனசில் புகுத்துறார் அப்படின்னு சொல்லிருக்கு. என்னென்ன, இங்கே சின்முத்திரை வச்சுட்டுருக்கார், இங்கே அக்ஷமாலை வச்சுட்டுருக்கார், அங்கே தீ இருக்குது, இந்த இடத்துல ஓலைச்சுவடி வச்சுட்டுருக்கார், இடக்காலை மடுத்து வலக்காலை போட்டுருக்கார். இந்த ரூபங்கள் நிறைய கோவிலில் விதியா. ஞாயிறு கோவிலில் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி சுற்றி வரும்போது தக்கோலம்ன்ற இடத்துல வித்தியாசமான போஷனில் உட்காந்துட்டுப்பார். ஒரு காலை குத்திட்டு வச்சுருந்த மாதிரி இருக்கும் தக்கோலத்தில். இளம்பேயம் கோட்டூர்னு இருக்குது. கடம்பத்தூர் பக்கத்தில் கூபம் இருக்குது, திருவிற்கோலம்னு. அந்த கூபத்தை தாண்டி இளம்பேயம் கோட்டூர், அரம்பயம் கோட்டூர், அரம்பரை பூஜை ரொம்ப பூஜை பண்ணியிருந்தது அது ஊர். ஸோ கனக குஜாம்பிகை சமேத அரம்பேஸ்வரன் அங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி வித்தியாசப்பட்டவர். தட்சிணாமூர்த்தி இப்போ என்னுடைய டெனண்ட் இருக்கார் ராஜாராம் மாமாண்டு, அவளுக்கு ஓமாம்புலியூர்னுவா சொந்த ஊர். அந்த ஓமாம்புலியூரில் கிட்டத்தட்ட 7-8 அடி உயரம் தட்சிணாமூர்த்தி, பிரம்மாண்ட ஸ்வரூபம். அந்த மாதிரிலாம் இருக்குது. சில இடத்துல மான் இருக்குது, சில இடத்துல இதுவே புலியே இருக்குது. அது மாதிரி வித்தியாசப்பட்ட பாம்பு இருக்கும் கீழே. ஸோ முயலகன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படுறது தட்சிணாமூர்த்தியோட ரூபம். ஆனால் அவர் எல்லாத்துக்கும் மேலே தென் திசையை நோக்கி தியானத்தில் உட்காந்துட்டுக்கார சொல்லப்படுறது. ரொம்ப அருமையான வடிவம். இதில் முக்கியமான வாசகால் கவனிக்க வேண்டியதுன்னா, யூஎஸ் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவருக்கு கொண்டக்கடல் மாடை போட்டுற வியாழக்கிழமை பண்ணக்கூடாது. இவர் தேவருக்கெல்லாம் குரு. வியாழ பகவான் இது வேறு, நவக்கிரகத்தில் ஒன்று. அவருக்கு தான் கொண்டக்கடல் மாடலாம், இவருக்கு கொண்டக்கடல் கிடையாது. இப்போ ஆலங்குடியில் கூட ஒரு தப்பு பண்ணுறா. ஆலங்குடியில் தட்சிணாமூர்த்தியை வச்சுட்டு விபூதி அபிஷேகம் பண்ணி அதான் இந்த குரு பயிற்சிக்கு அங்கே போய் பண்ணுவாள். இவர் தேவருக்கெல்லாம் குரு சொல்லியிருக்கு. நமக்கும் குரு தான், எல்லாருக்கும் குரு இவர். இவரை தூக்கி வியாழ பகவானோட கம்பேர் பண்ண முடியாது. வியாழ பகவான் நமக்கோள்ள ஒருத்தர், அவ்வளோதான். ஸோ அவருடைய லிமிட்டேஷன் ஒரு அளவு தான். இவர் பிரபஞ்சத்தையே ஆளுமை சக்தி வருது. ஸோ இந்த டிஃபரன்சியேஷன் நமக்கு புரியணும். ஆலங்குடியில் இருக்குது தட்சிணாமூர்த்தி தான், இது கிடையாது, வியாழ பகவான் கிடையாது. குரு பயிற்சிக்கு அங்கே போகிறா. ஏன்னா எல்லாரும் சேர்த்து குரு, அது அப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே சொல்கிறது தஞ்சாவூர் சைடு, கும்பகோணம் சைடில் சொல்லக்கூடியதெல்லாம் அபத்தமாக சொல்லுவாள். கஞ்சனூருக்கு போனால் சுக்கரன் சலன்னுவா. சுக்கரனுக்கு சிலையே கிடையாது. அங்கே சந்திரசேகர கௌரியை பார்த்து இவர் தான் சுக்கரன் இந்த ஊர்லன்றா.
அது நான் குருக்களை கேட்டேன் சும்மா இருக்கும் சுவாமின்ட்டார் அவர். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தப்பாக ஏதோ ஒன்று அவளுக்கு பணம் ஏர்ன் பண்ணுறதுக்காக இல்லாத ஒன்றை கற்பித்து அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறான். சார் நம்ம வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தரணும். போகலாம் ஒவ்வொரு இடத்துக்கும், அது வேறு. கோவிலுக்கெல்லாம் தரிசனம் பண்ணணும், அதெல்லாம் வேறு. நம்ம வந்து உணர்ந்து செய்யணும் ஒவ்வொரு காரியத்தையும். இப்போ முன்னாடி வந்து சொன்னேன் நான், மதுரை கோவிலில் அந்த சோமசுந்தர கடவுள் தாய் பன்றியாக வடிவ எடுக்க வரும்போது அதே வராகி அம்மனை பூஜை பண்ணுறாண்டு, அந்த மாதிரிலாம் தப்பானதுக்கு போயிடக்கூடாது. நம்ம வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஸோ அதை சொல்லி இன்றைக்கி இப்போ தட்சிணாமூர்த்தி பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த ரூபம் பார்க்க போகிறோம். காலாரமூர்த்தியும் வேறு அடுத்த ரூபம். இந்த காலாரமூர்த்தி எங்கே இருக்குன்னா திருக்கடவூரில் இருக்குது. நிச்சய இடத்துலையும் இருக்குது. சுதியில் வெவ்வேறுமாக காமிச்சிருக்கா. அதாவது இந்த மார்க்கண்டேயர் வந்து அவருடைய 16 வயசு முடியும் போது யமதர்மன் வந்து உயிரை கவரத்துக்காக பாசக்கயிறை வீற்றும் போது அவர் ஓடி வந்து கட்டுகிறார் சிவலிங்கத்தை. இது வந்து வடநாட்டில் நடந்தது. அந்த சரித்திரம் திருக்கடையூரில் நடந்த மாதிரி ஒரு அபிமான க்ஷேத்திரம் தான் நடத்த முடியும். இந்த மிருகண்ட முகரிஷி அங்கே தான் இருந்தான்றார். அரதர் வே பரமாச்சாரியா சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கல்பத்தில் அதே கதை வெவ்வேறு இடத்துல இந்தியாவில் நடந்த மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்பத்தில் நடந்த மாதிரி வச்சுட்டா கூட இங்கே இந்த காலாரி மூர்த்தின்றது ஒரு கால் சிவலிங்க பிளப்பட்டு அதில் வலக்காலை வச்சுட்டு இடது காலால் யமனை எட்டி ஒதுக்கிறார். அவர் வந்து அப்படியே போய் மாண்டு பாரார். அப்புறம் உயிர் தரார். அது வேற. ஸோ இந்த மூர்த்தத்தோட வடிவம் வந்து நண்டுவோட இது இந்த முத்திரை வந்து இந்த கட்க முத்தடி இந்த விருச்சிகம் இருக்கு இல்லையா, விருச்சிக ராசின்னு சொன்னாலே தேடு. அதே மாதிரி நண்டுக்கு ஒன்று இருக்குது. இந்த நண்டோட ஷேப்பை வச்சுருந்தா விரலெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு கையில் அது மாதிரி காமிச்சுட்டு ஒரு கை சூலத்தை பிடிச்சிட்டு இருக்கார். அதை தூக்கி யமன் பொருள் இங்கே இடம் இல்லைன்னு யமன் மேலே குத்துறா மாதிரி இருக்குது. யமன் வந்து எருமாட்டு மேலேருந்து கீழே விழுந்து உயர விடுறா சொல்லப்பட்டிருக்கு. இது சொல்லியிருக்கு. இந்த சைடில் பாசக்கயிறு வச்சுருக்கார். இது காலாரி மூர்த்தி. இவர் வந்து கோப கண்ணோடு பார்க்குறாரு. இந்த கண்ணோட இதையே பாருங்க, கோபத்தோடு யமனை பார்க்குறான்னு இருக்கு. ஸோ திருக்கடையூரில் போகும்போது அந்த அமிர்தகடேஸ்வரர் சன்னதியில் சைடில் இருக்குது. இந்த இதில் வந்து மார்க்கண்டேயர் இருக்கும், இந்த லிங்கம் இருக்கும், யமன் இருக்கும். எல்லாம் வந்து பஞ்சலோக விக்கிரகமாக ஒரு மண்டபத்துக்கு உள்ள இருக்கா மாதிரி இருக்கும். டக்கு ஸ்க்ரீனை போட்டுருவா, பார்க்கணும். ஈஸ்வரனை தரிசிக்கும் போது சைடில் பார்த்தா அது இருக்கும். அது ஸோ திருக்கடையூரில் போகிறவா அபிராமி அம்மனை பார்த்துட்டு அமிர்தகடேஸ்வரரை பார்க்கும்போது இந்த காலாரமூர்த்தி இவர் தான் வந்து காலசம்ஹாரமூர்த்தின்னு சொல்லியிருக்கா. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வடிவம். எங்கள் அம்மா உயிர் போகும்போது ஒரு மாதம் கழிச்சு இறந்து பட போகிறேன் 1997. எனக்கு வந்து திருக்கடையூர் பேசும்போட யமபயமே இல்லைன்னு சொல்லுவாடா அப்படின்னா அந்த நேரத்தில் அவளால் மூவ் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி திருக்கடையூர் போயிருக்கோம் நாங்கள். பட் அந்த பீரியடில் யமபயம் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவ திருக்கடையூரில் போய் இந்த மூர்த்தத்தை தரிசனம் பண்ணணும். யமபயம் வராதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில், ஆகமத்துலேயும் அப்படி தான் சொல்லியிருக்கு. கட்டாயம் பார்க்க வேண்டிய மூர்த்தி. சைபர்கள்லாம் வந்து திருக்கடையூர் போகிறவ கட்டாயம் தரிசிக்கணும். மிச்சாலும் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம வந்து சிவனை வணங்குறவ கட்டாயம் வந்து இதை வணங்கணும். அடுத்ததாக கிராதமூர்த்தி. இது ஒரு ரேர் ஃபினோமினன். இது வந்து திருவேட்டுக்குடியின் பேர். திருவேட்களம் இருக்குது. சிதம்பரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. மாதிரி 3-4 ஊரில் இந்த கிராதமூர்த்தி இருக்குது. மிச்ச இடத்துல சிற்பங்கள் இருக்காது. இது ரவிவர்மா பெயிண்டிங்கில் பார்க்கலாம். ரவிவர்மாஸ் பெயிண்டிங் எப்படி போட்டோன்னா கூகுளில் வரும். அதில் சிவன் வந்து வில்லு அம்போடு நிற்பார், பக்கத்தில் பார்வதி நிற்போம். இப்படி வேடி வச்சியா. இங்கே வந்து ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு யூ. இந்த இன்சிடென்ட் நடந்துற ஸ்ரீசைலத்தில் நடந்து ஆந்திர பிரதேஷில். இப்போ ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீசைலத்தில் தான் வந்து அர்ஜுனன் தபஸ் பண்ணுறான் பாசுபத வாங்கிறதுக்காக. திருக்கூத்துலலாம் காமிப்பாத. ஸோ திருக்கூத்தில் என்ன செய்வான்னா அந்த காலத்துலலாம் இந்த பாசுபதம் வாங்கிறதுன்னு ஒரு தனி ஒரு 2 நாள் நடக்கும். அது 2-3 நாளைக்கு பனைமரத்தில் 2 சைட்லேயே வந்து கட்டையை அடித்து ஒவ்வொரு இப்போ ஸ்டெப்புக்கும் அவன் பாட்டு பாடணும். அந்த அர்ஜுனன் அடிக்கிறவன் அது மாதிரி ஒரு 20-25 இருக்கும். இந்த சவுக்கு கட்டையை சொருகிருப்பா உள்ள. அது மேலே ஏறி மேலே வந்து காவடி ஆட்டம் காமிச்சிருப்பான். அதில் அர்ஜுனன் வந்து தபஸ் பண்ணுவான். மேலே எலும்புச்சம்பளம், பூ, பிரசாதங்கள்லாம் போடுவான். அது யார் யாருக்கு வந்து விடுதோ குழந்தை பாக்கியம் இல்லாதவாலாம் கிடைக்கும்,
கல்யாணம் ஆனவா கல்யாணம் ஆகும் சொல்லுவாள். இந்த தெருக்கூத்தில் இந்த பாசுபதம் வாங்கிறது முக்கியமானது. அப்போ தான் கிராதமூர்த்தி வரார். இந்த கிராதன்னால வேடுவன் எங்கே வராருன்னா, அர்ஜுனன் தபஸ் பண்ண இடம்லாம் வந்து ஸ்ரீசைலத்தில் நடக்கிறது. வேடுவச்சியாக வரா, அதுதான் பிரம்மராம்பிகை. ஸோ மல்லிகார்ஜுனராக வர்றது தான் வந்து வேடுவன். ஸோ இப்போ என்ன செய்கிறான்னா, செஞ்சு லட்சுமிகள் வைஷ்ணவத்தில் வந்து கோட்பாடு வச்சு இவரோட நரசிம்மரோட மனைவியாக சொல்லிடுவா. செஞ்சுவார்னு சொன்னாலே வந்து அவள் மலைஜாதியினர், அவள் குடும்பத்தில் பிறக்கிறா வேடுவச்சியா பார்வதி. ஸோ இவா ரெண்டு பேரும் தான் இணைகிறா. ஆஸ்பத் புராணாஸ் வேடுவச்சியாக வருது பார்வதி தான், லக்ஷ்மி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே தான் வந்து அங்கே இவருக்கு விஷ்ணுக்கு வேலையே கிடையாது. நரசிம்ம மூர்த்தத்தோட கோபத்தை அடக்கிறதுக்காக லக்ஷ்மி வந்தாமே புனையப்பட்ட கதை அது. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, வேடுவனை பாசுபதம் கொடுக்கறதுக்கு வரும்போது அவள் வேடுவச்சியாக வரா. அப்போ அர்ஜுனன் தபஸ் பண்ணுறான். அந்த தபஸ் பண்ணும்போது ஒரு பன்றி ஓடி, காட்டு பன்றி ஓடி வருது அவனை நோக்கி. அவனும் வில் அம்பு போடுறான். இந்த வேடுவனும் வில் போடுறார். கிராதமூர்த்தி அம்பு போடும்போது ரெண்டு பேர் அம்பும் குத்தி அது இறந்து படுறது. ஸோ அது மாய தோற்றம் பண்ணி அது நான் தான் போட்டேன்னு சொல்கிறேன். அர்ஜுனன் ரெண்டு பேரும் சண்டை போடுறான். அவனுடைய போர் பொடியனும் ஆசைப்பட்டு சிவன் அவனை ஆலிங்கனம் பண்ணி அவனை தூக்கி அடிக்கிறார். இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் ஸ்ரீசைலத்தில் நடந்த மாதிரி சொல்லப்படுது புராணங்களில். சிவபுராணம் அப்படியா சொல்கிறது. அப்போ வர்றது வந்து கிராதமூர்த்தியாக வரார். இந்த ரூபம் வந்து ரொம்ப அழகான ரூபம். அது ரவியர் மாட்டு பார்த்தா தெரியும். நல்ல அழகாக ஒல்லியான உருவம் காமிச்சிருப்பா. பக்கத்தில் வேடு வச்சியாக வந்து செஞ்சு லட்சுமி சொல்லுவா. அவளை லட்சுமினா லட்சுமி இல்லது, இந்த செஞ்சுவார் எண்ணத்தை செஞ்ச அந்த பெண்மணி அவள் தான் வேடு வச்சியாக வரா. ஸோ அந்த ரூபந்தான் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் சில குறிப்பிட்ட கோவில் தான் அது இருக்குது. எல்லாருக்கும் பெரிய பெரிய கோவில் எல்லாம் கிடையாது. திருவண்ணாமலையெல்லாம் கிடையாது. கிராதமூர்த்தி இருக்கிற கோவில்கள் திருவேட்களம், திருவேட்டைக்குடி அது மாதிரிலாம் இருக்குது. கும்பகோணம் சைடு போகிற வழியில் சிதம்பரத்தில் ஆரம்பித்தாலே 3 கோவிலில் வருது. ஸோ இது சுதய வடிவில் காமிச்சிருப்பா. அதே நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம வந்து இன்றைக்கி இந்த 23வது வீடியோவில் தட்சிணாமூர்த்தியை பார்த்துருக்கோம், இந்த காலாரி மூர்த்தியை பார்த்துருக்கோம், இந்த கிராதமூர்த்தியை பார்த்துருக்கோம். என்னுடைய உரையை நான் முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு வாசகர்கள் இருக்குது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நான் வேறு எதையும் எதிர்பார்க்கல. ஜனங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணுன்றதுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் காமிங்க, சொல்லிக் கொடுங்க அந்த கதைகளை. அது வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இதோடு நான் நிறைவு செய்கிறேன்.